பேச்சுலர் சமையலில் வந்து மாங்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு வந்து பருப்பு தேவை. நான் வந்து இதில் வந்து 1/2 டம்ளர் பருப்பு போட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுவோம் ஒரு 3-4 விசில் வர வரைக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து மாங்காய், கேரட்டு, பீன்ஸு, நம்ம முருங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் இது கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் இது நம்ம தனியாக ஒரு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். வேக வச்சது ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு ஆயில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி பொரிஞ்சு வந்து ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட்டு, மாங்காய் 3 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு மசாலாத்துக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து ஒரு தேவையான அளவு. இது கூட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா மாங்காய் ஆல்ரெடி இருக்கிறதுல கொஞ்சம் புளிப்பு அதிகமாகவே இருக்கும். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் குட்டி சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸு தான் புளி ஊற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இல்லையா, பருப்பில் போட்டு ஊற்றிட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லிம் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம இது பண்ணால் மாங்காவும் கேரட் பீன்ஸ் வந்து வெந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இந்த புளியோட பச்சை ஸ்மெல்லு வந்து போயிடும் கொதிச்சுதுன்னா. அவ்வளோதான். நல்லா சாம்பார் கொதிச்சு நம்மளுக்கு ஒரு திக்கான நிலைமை வந்துச்சு, பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. ஸோ நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மாங்காய் சாம்பார் செய்வது எப்படின்றது.